தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேடி அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் ரொம்ப அரசியல் களத்தில் இந்த மழையோடையுமே கொஞ்சம் பரபரப்பாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆதவ அர்ஜுனோட அம்பேத்கர் குறித்த அந்த ஒரு புத்தகத்தில் வெளியீட்டு விழாவுக்கு திருமாவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஸோ ஆதவ அர்ஜுனா ஒருவேளை இப்போ நிறையா செய்திகள் என்ன வருது அப்படின்னா, அவர் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கார், இல்லை அவர் விசிகாவை ரெண்டாக உடைக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்திருக்கு. ஸோ ஆதவ அர்ஜுனா அவருடைய அந்த நிலைப்பாட்டை பற்றி அதை சொல்லுங்கள். ஆதவ அர்ஜுனாவினுடைய செயல்கள் அப்படின்றத 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, அவர் என்ன செய்கிறாருன்றதுலேருந்து ஏற்படக்கூடிய விளைவுகளும் தாக்கங்களும். 2வது, அவர் என்னவா இருக்கிறாரு அப்படின்றது. அவர் யாருக்காக வேலை பார்க்கிறார், அவர் எதற்காக இந்த அஜெண்டாவை எடுக்கிறாரு, என்ன செய்ய நினைக்கிறார் அல்லது யாருக்காக செய்ய நினைக்கிறார் அப்படின்றது தெரியல. அதை வைத்து அவர் மீது முத்திரை குத்த நான் விரும்பலை. ஆனால் அவர் செய்யும் செயல்கள் என்னவாக இருக்கிறது, அது யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் இருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தால் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, விசிகாவை எப்படியாவது இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதாக இருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் வருகிறது. காரணம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத அவர் கேட்கின்ற துணி எப்படி இருக்கிறது அப்படின்னா, இங்கே கேட்கல அப்படின்னா வெளியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி அழுத்தத்தை உருவாக்குவதாக இருக்கிறது. அப்புறம் திமுக கூட்டணியை நேரடியாக சேலஞ்ச் பண்ணுறது. ஒரு வாரிசு ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது எங்களுடைய தலைவருக்கு தகுதி இல்லையா அப்படின்னு. திருமாவர்கள் முதலமைச்சர் பொறுப்புக்கே தகுதியானவர் தான், அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு காலம் என்னவாக இருக்கிறது, களம் என்னவாக இருக்கிறது, அது 2ஐயும் புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை செயல்படுத்த முடியும். என்னுடைய நோக்கம் பெரியதாக இருக்கிறது என்பதற்காக காலமும் களமும் கையில் இல்லாமல் நான் அவசர கதியில் ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னா அது தவறான முடிவுக்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும். நான் நினைத்தெடுத்து கொண்டு போய் சேர்க்காது. திருமாவர்கள் 90களிலிருந்து அரசியல் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாரஞ்சித் அவர்கள் பேசுகின்ற அரசியலை எல்லாம் 90களிலேயே பேசிட்டு வந்தவர் தான். ரவிக்குமார் அவர்கள் நிரப்பிரிகை காலத்தில் பேசாத கருத்தை இன்னைக்கு யாரும் பேசிடல. அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு அவர்கள் ஒரு இடத்திற்கு சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த களத்திலிருந்து அண்ணா சொல்வது போல தான், மக்களிடம் செல், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை அதற்கு பிறகு வழி நடத்தலாம் அப்படின்றது. இப்போ விசிகாவும் அந்த பாதையில் இன்னைக்கு ரொம்ப முதிர்ச்சியான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது. இப்போ இதிலிருந்து வெளியே வருவது போன்ற சில சமிக்ஞைகளை ஆதவ அர்ஜுனா உருவாக்குவது, அதே நேரத்தில் விஜய் மாநாட்டில் யார் வேணாலும் வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையில் அவர் போடுவது, முழம் போடுவது, இது 2மே பொருத்தி பார்க்கும் பொழுது சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகம் எப்போ உறுதிப்பட தொடங்குது அப்படின்னா, புத்தக வெளியீட்டு விழாவிற்கு விஜயும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு. ஆதவ அர்ஜுனா அந்த அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலமாக தொகுக்கும் வேலை நடந்து கொண்டிருப்பது கடந்த 1 வருடமாகவே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். பலரிடமும் கட்டுரைகள் அதற்கு கேட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய கட்டுரையும் அதில் இருக்கிறது. மகிழ்நர் எழுதியிருக்கிறார், மத்தூர் சித்தை எழுதியிருக்கிறாரு, தோழர் ரவிக்குமார் அவர்கள் இன்னும் பல பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு முதல்ல அழைக்கப்பட்டது தோழர் திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலினும். முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தேதி கேட்கப்பட்டு காத்திருக்கிறார்கள். அவர் தேதி கொடுத்துறாரு. ஆனால் புத்தக வெளியீட்டு விழா தள்ளி கொண்டே போகிறது. அப்போ முதலமைச்சரால் ஒரு அளவுக்கு மேலே மீண்டும் மீண்டும் தேதி மாற்றி ஒதுக்குவது அப்படின்றது சிரமம் என்பதால் முதலமைச்சர் அதிலிருந்து விலகி விடுகிறார். அல்லது பதில் இல்லை, திருமாவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். வேற யாரை அழைப்பது, ராகுல் காந்தியை கூப்பிடலாமான்னு கேட்குறாங்க. கூப்பிடுங்க. விஜயை அழைக்கலாமா, விஜய் இப்போ அரசியல் கட்சி தொடங்கலை, விஜயை கூப்பிடலாமா, ஓகே கூப்பிடுங்க. அதுக்கு பிறகு விஜய் கொடி அறிவிக்கிறாரு, எல்லாம் வரிசையான அறிவிப்புகள்லாம் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு ஆதவ அர்ஜுனா விஜயும் நீங்களும் கலந்துக்கிறீங்க அப்படின்போது இது தேவையில்லாத சர்ச்சை. கட்சியினர் எல்லாரும் ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தப்பட்ட போதே பல கேள்விகள் என்ன வந்ததுன்னா, அவ்வளவுதான் கூட்டணி முறிந்ததா, இருந்தால் திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் திரும்ப வெளியேறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் பலரும் கோஷம் போட்டார்கள். அதை ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. திமுகவை சேர்ந்தவர்களும் அந்த விழாவில் பங்கேற்றார்கள். அதிமுகவுக்கு அழைப்பு விடுப்பீங்களான்னு கேள்வி கேட்கப்பட்டதற்கு தான் அவர் எல்லா கட்சிக்கும் அழைப்பு உண்டா, ஆமாம் உண்டு, அதிமுகவுக்கு உண்டு, வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் போய் பத்திரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காசில் ஒன்றிணையம்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க சேர்ந்துக்கிடட்டும் அப்படின்றது தான் அவருடைய அழைப்பாக இருந்தது. அவங்க வரலை, திமுகவினர் வந்தாங்க, அப்படி போனது.
அதற்கு அப்புறமும் இந்த ஆதவ அர்ஜுனாவினுடைய சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால தான் இது எஸ்கலேட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. இது ஒரு இடத்துல திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக வரையறுக்கிறார். இந்த கூட்டணி நாங்களே உருவாக்கிய கூட்டணி, இதிலிருந்து வெளியேற வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு. சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் விஜயோட சேர்ந்து மேடையில் போய் கலந்துக்கிறீங்களே, அது என்ன மாதிரியான சிக்னலை கொடுக்கும் அப்படின்றது தானே கூட்டணிக்குள்ளே பேச்சாக இருக்கும். என்னதான் 2 பேர் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் வேறு ஒரு எதிரி நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிடும் பொழுது அந்த 2 பேருக்கு இடையில வந்து இது தேவையில்லாத குழப்பம் இருப்பதாக மக்களுக்கு பார்வை. அம்பேத்கருங்கிற ஒருத்தர் எல்லாருக்குமான ஒரு தலைவராகத்தானே பார்க்கப்படுகிறார். சரி, எல்முருகன் வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்ளலாமா? அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர், எல்முருகன் வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்ளலாமா? இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, அதை திருமாவளவன் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாமா? திருமா வெளியிட அவர் பெற்றுக்கொள்ளும் இடம்ன்றது வேற, அவர் வெளியிட திருமா பெற்றுக்கொள்வதா அப்படின்றதே முதல்ல அபத்தமான ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த மேடையில் கலந்து கொள்வதன் மூலம் மக்களுக்கு வாய்க்கு அவல் போடும் விதமாக அது அமைகிறது அப்படின்னா அதை தவிர்ப்பது தானே கூட்டணியினுடைய ஆரம். அதை அவர் கடைபிடிக்கிறார் அப்படின்னா அழுத்தம் கொடுத்துட்டாங்க அல்லது மிரட்டுறாங்க அப்படின்னு. அழுத்தத்துக்கும் மிரட்டுறதுக்கும் பயப்படும் நபராக திருமாவளவன் அவர்களை இவர்கள் சுருக்கி பார்க்கிறார்கள். அப்படி அழுத்தம் மிரட்டல் அப்படின்னா அவர் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தியிருக்கவே மாட்டார், அல்லது வேங்கை வயலுக்கு நேரடியாக போயிருக்கவே மாட்டார், ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கவே மாட்டார். அதற்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணம் குறித்த பல்வேறு தகவல்களை முதலமைச்சர் தரப்புக்கும் கமிஷனர் தரப்புக்கும் நேரில் போய் அட்ரஸ் பண்ணது திருமாவளவன் அவர்கள் தான் பண்ணார். வேற யாரும் அதை செய்யலை. களத்திலிருந்து பலரும் சொல்லாத பல கோணங்களை வந்து திருமா அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் உள்ளுக்குள்ள. இப்போ இதெல்லாம் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த இணக்கம் உடைபட வேண்டும் அப்படின்ற செயல் திட்டம் சிலருக்கு இருப்பது போல தெரிகிறது. அதே ஆதவ அர்ஜுனா ஊக்குவிக்கிறாரா அப்படின்றது தான் இந்த இடத்துல கேள்வி. அப்ப கடைசியா என்ன வந்து நிக்குது அப்படின்னா, புத்தக வெளியீட்டு விழா நடக்கிறது, விஜய் வர்றாரு, விஜய் வர்றது திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். இப்போ விஜய் வர்றது திருமா அவர்களுக்கு தேவையற்ற நெருக்கடியை கொடுக்குது. நீங்க அந்த கட்சியின் உண்மையான நிர்வாகியாக, அந்த கட்சியின் தீவிரமான விசுவாச தொண்டனாக இருந்திருந்தால் விஜயை நீங்க தவிர்த்திருக்கணும். விஜய் வந்து சார் இந்த தடவை வேண்டாம் சார், என்னுடைய தலைவரை வச்சு தான் நான் வெளியிடணும், அவருக்கு நான் மரியாதை செய்யணும், அம்பேத்கருக்கு நான் மரியாதை செய்யணும், நம்ம அடுத்த ஈவெண்ட்ல பார்ப்போம் சார்னு சொல்லியிருந்தா விஜய் ஒன்றும் கவலைப்பட்டிருக்க போறது கிடையாது. விஜய் வந்து ஒரு அழைப்பாளர் தானே, அழைப்பாளர், அதுக்கப்புறம் விடுபடுறது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, அது வந்து ஈஸியாக தவிர்க்கக்கூடியது தான். இன்னொன்று, விஜய் வர்றதுனால நிகழ்ச்சி தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு உள்ளாகுது. க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ன்றாங்க, அழைப்பாளர்களுக்கு மட்டுமே அனுமதின்றாங்க, எங்கே நடக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க, ப்ரெஸ்ஸுக்கும் தகவல் தெரியாது. அப்போ அவங்களே தான் ஃபீடு கொடுக்க போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது? அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் தானே. விஜய் வந்தாருன்னா கூட்டம் வரும்னா ஒய்எம்சிஏல நடத்துங்க மாநாடா போட்டு. ஓகே, விஜய்க்காக திரும்ப வராமல் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நிறுவனர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தானே தவிர துணை பொதுச் செயலாளர் விசிகா அல்லன்றது தான் அங்கே தெரிய வருது. இல்லை அவர் வந்த பிறகு கொஞ்சம் விசிகாவோட இந்த ஐடி விங்காக இருக்கட்டும் அது எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணார் இல்லையா வெளில வர்றதில்ல. அப்படிங்கிறப்போ விஜய் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, அவர் ஏற்கனவே ஒரு திரைப்பிரபலம் தானே அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எடுத்துருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் தமிழ் நிறம்ன்ற ஒரு சேனல், நான் பேரலைன்ற ஒரு சேனல், 2 பேருமே அந்த சேனலில் ஒர்க் பண்ணுறோம். நம்மளுக்கு எஸ்இஓ போடுறதுக்கு, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்குன்னு சில வேலைகள் தேவைப்படுது. நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிற ரிசோர்ஸ் வீடியோ எடிட்டர்கிட்டே சொல்லி இதெல்லாம் டேக் பண்ண அவரை பழக்கி விட்டு அவருக்கு அந்த டேக் போடுறதுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ சில நிறுவனங்கள் இருக்கு, இதையே வேலையா செய்வாங்க, நிறைய சேனல் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க நிறைய சேனல் பண்ணி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அது என்ன ஆகும், நல்லாவும் அந்த வீடியோ போகும், அதெல்லாம் அவங்க எஸ்இஓ பண்ணும்போது சில நேரங்கள் நல்லா போகும், பல வீடியோக்கள் போகாமலும் இருக்கும். அந்த போற வீடியோவுக்கான கிரெடிட் தமிழ் நிறத்துக்கானதா, எஸ்இஓ போட்டா அவங்களுக்கானதா? தமிழ் நிறத்துக்கான. எப்படி அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த வீடியோலாம் நல்லா ஓடி இருக்கு, அப்புறம் எப்படி அது தமிழ் நிறத்துக்கும் பேரலைக்குமான வெற்றியா இருக்க முடியும்? அது அந்த எஸ்இஓ நிறுவனத்துக்கு தானே வெற்றியா இருக்க முடியும், மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு தானே வெற்றியா இருக்க முடியும். அப்ப ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு மார்க்கெட்டிங் வந்து துணையாக இருக்கலாம், ஆனா ப்ராடக்ட் தான் முக்கியம். விசிகான்ற ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ற சேல்ஸ்மேன் தான் வந்து ஆதவ அர்ஜுனாவே தவிர விசிகா அல்ல. விசிகான்றது என்ன, அது வந்து கேடர்ஸ் உள்ள ஒரு உயிர் உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சி இவர் வந்து தூக்கி நிறுத்திட்டாரு அப்படின்னா விசிகாவுக்கு வந்து 144 மாவட்ட செயலாளர்களை இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நியமித்திருக்கிறார். 144 மாவட்ட செயலாளர்களுக்கு கீழே கிளைகளை நியமித்திருக்கிறாரு, பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறாரு. இது அடுத்து 234 பொறுப்பாளர்களாக மாற்றப் போகிறாரு. கட்டமைப்பு ரீதியாக அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, கட்சி வேலை பார்த்துட்டு இருக்குது. அதற்கு வழிகாட்டுவதற்கு சிந்தனை செல்வன் இருக்கிறாரு, வன்னியரசு இருக்கிறாரு, ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறாரு, ஆலூர் ஷானவாஸ் இருக்கிறாரு, இன்னும் பல பேர் வந்து அந்த பட்டியலில் இருக்கிறாங்க. இப்போ துணை பொதுச் செயலாளர்களே வந்து 12 பேர் இருக்கிறாங்க. இவர் அதில் ஒருத்தர் தானே தவிர
இவர் எல்லாரையும் லீட் பண்றாரு அப்படின்னா இப்ப திருமாவோட பெருசுன்ற மாதிரி இவர் சொல்ல வராரா? நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்க வந்து ஒரு ஆளு இதை செஞ்சா சரியா இருக்கும், இதை செஞ்சா தப்பா இருக்கும்னு. ஏன் உலகம் அறிந்த பெரிய ஆளுமையாக கருதப்படுகின்ற பிரசாந்த் கிஷோர் அவர் பல பேருக்கும் ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தாரு. எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா? வலுவுள்ள கட்சி ஜெயிச்சது, தெம்புள்ள கட்சி ஜெயித்தது. விசிக வளருகின்ற திராணி உள்ள ஒரு கட்சி. அது நீங்க இல்லைன்னாலும் அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி மீடியா பப்ளிசிட்டி கொடுக்க வந்து ஒரு பிஆர்ஓ, உங்களுடைய பிஆர்ஓ வேலையை மட்டும் பாருங்க. பச்சை கிளிக்கு புல்லட் வாங்கி தரவும் அப்படின்ற அந்த லெட்டர் வந்து தேவையில்லாத சர்ச்சைகளைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பச்சை கிளிகள் வந்து புல்லட் வேண்டும் என்றால் அதற்காக உழைக்க வேண்டி இருக்கிறது. பச்சை கிளியாக இருக்கும் காரணத்தினாலேயே இந்த கட்சி வந்து பச்சையாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட முடியாது. கட்சியினுடைய வளர்ச்சிக்கு திரும்ப உழைத்திருக்கிறார், தலைவர்கள் உழைத்திருக்கிறார்கள். நீங்கள் அதுக்குரிய பிஆர்ஓ வேலையை பாருங்கள், அதுக்கான சம்பளத்தை வாங்குங்க. துணை பொதுச் செயலாளராக வர்றீங்க அப்படின்னா தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். மற்ற பொதுச் செயலாளருக்கே சவால் விடும் வகையில் பேட்டி கொடுக்கறது எல்லாம் கட்சிக்குள்ளேயே சலசலப்பு உருவாக்குது சார். இது வந்து கேடர்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நாளைக்கு திமுக தொண்டனும் விசிக தொண்டனும் கீழே ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும். அவனுக்குள்ள சண்டை ஆயிடுச்சுன்னு வைங்க, அவன் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. பாமகவும் விசிகாவும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து வேலை பார்க்க முடியுமா களத்தில்? நிச்சயமா முடியாது. ஒரு பக்கம் சாதி வெறியாகவும் இன்னொரு பக்கம் வந்து சமத்துவமாகவும் இருந்துட்டு ஒன்று சேர்றது அப்படின்றது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். இப்போ அப்படியான ஒரு தேவையற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது. இங்கே அப்படி இருக்கா களத்தில்? இன்னைக்கு திமுக தொண்டரும் விசிக தொண்டரும் பல நேரங்களில் வந்து ஒன்னா நின்று வேலை பார்த்துருக்காங்க. பட் இந்த விஷயம் மூலமா இவர் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா ஒருவேளை அந்த பிரிவினைங்கிறது வந்துருமோ? அடிமட்ட தொண்டனோட பாக்குறப்ப ஏன்னா பொதுச் செயலாளர் சொல்ற ஒருவேளை டிஎம்கே காரவங்க நம்மளை வச்சு போலிங் பண்ணிட்டு தான் இருக்காங்களோ அப்படிங்கிற அந்த இது வந்துடும் இல்லையா? அதாவது திருமாவை விட ஆதவர்ஜுனா பெரிய ஆளுன்னு நம்பி அவர் பக்கம் போறாங்க அப்படின்னு என்னால ஏத்துக்கிட முடியல. இல்ல அது மீடியா வைஸ் போறப்ப இருக்கு இல்லையா அவர் சொல்லக்கூடிய அது அவர்கிட்ட அவர் சொல்ற மாதிரி நம்ம அவர் ஏற்கனவே அனலிட்டிக்ஸ் வேலையும் பார்த்துருக்காரு. ஒரு தேர்தலை வந்து கட்டமைக்கிற அந்த ஒரு குழுவிலையும் இருந்துக்கிறதுனால அவர் ஒரு தன்னை தலைவர் மாதிரி காமிக்கிற ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாரா? அவர் தன்னை தலைவராக காட்டிக்கலாம். அதை விசிக தொண்டர்கள் ஏத்துக்கிட மாட்டாங்கன்றது தான் நிதர்சனம். ஓகே, தலைவருடைய கருத்து இப்ப நானே ஒரு விசிக தொண்டராக இருந்து யோசிச்சு பாருங்களேன். யாரான ஒருத்தர், நம்முடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தலைவருக்கு வலு சேர்க்கின்ற வகையில் ஒருத்தர் வேலை பார்க்கும் பொழுது சூப்பர் இப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தலைவரையே எதிர்த்துக்கிட்டு பகைச்சுக்கிட்டு ஒருத்தர் உடைக்கிறாரு அப்படின்னா யாரா அவன் தலைவரே உடைச்சிட்டு போறான், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு விலக்கிதான் விடுவோமே தவிர அவர் பின்னால் அழிதரங்க மாட்டோம். இவர் பெரிய வைகோ மாவட்ட செயலாளர்கள் 31 பேரை கூட்டிட்டு போய் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாரு. கட்சியிலிருந்து விலகுவது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். விசிக துணை பொதுச் செயலாளர் அப்படின்றத போட்டுக்கிட வந்து அவர் வந்து கூச்சப்படுகிறார் அப்படின்னா, அதுவும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அந்த பட்டத்தை போட்டுக்கொள்ள கூச்சப்படுகிறார் அப்படின்னா அவர் தெளிவாக ஏதோ ஒரு முடிவை எடுக்க போகிறார் அப்படின்னு தான் தெரிய வருகிறது. பாப்போம் என்ன பண்றாரு. ஏன்னா ஆர் ராசா அவர்கள் வந்து சமீபத்தில் இந்த இஷ்யூ தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து துணை முதல்வர் ஆகலாம், யாரோ நடிகர்கள் எல்லாமே துணை முதல்வர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்றப்பே ஆர் ராசா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, எனக்கு சரியா நினைவுல இல்லை. அப்போ சொன்னப்போ அங்கே அவங்க கட்சியில் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து டீமை பிரிக்கிற வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி அவருடைய மொத்த கருத்தாக இருந்துச்சு. இது பிரபலமான சில பத்திரிகைகளுமே எழுதினாங்க, ஒருவேளை பி டீம் மாதிரி அவர் வந்து செயல்படுறாரா அப்படிங்க இருக்கிறப்போ இந்த மாதிரியான சில செயல்கள் பண்ணுறது மூலம் அவர் ஒருவேளை பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு அந்த முத்திரைக்குள்ளார இவர் வந்துருவாரோ? ஏன்னா இப்போ அதான அவர் மேலே எல்லாரும் நிறைய பேர் பிளேம் பண்ணுறாங்க. சில பேர் இல்லை, நான் அந்த முத்திரைக்குள்ளேயே போக விரும்பல. ஒருவேளை அவருடைய நோக்கம் வந்து சரியாகவே இருக்கலாம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற இதை நிறைவேற்றுவதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும்னு அவருடைய நோக்கம் சரியாகவே இருக்கலாம். ஆனால் அவருடைய செயல் வடிவம் அதற்கு ஏற்றதாக இல்லை. செயல் வடிவம் அப்படின்றது நோக்கத்தை ஈடு செய்வதற்கானதாக இருக்கணுமே தவிர நோக்கத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா இதில் இப்போ புத்தக வெளியீட்டில் திரும்பவே இல்லை இல்லையா? ஒரு கட்சிக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருந்திருக்கணும். அம்பேத்கர் பேரன் வர்றாரு பார்த்தீங்களா? எஸ், அம்பேத்கர் பேரன் வந்து பிரகாஷ் அம்பேத்கர். இவர் அம்பேத்கரனுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணவர். அதாவது இன்லா, அதாவது நெஃப்யூன்ற கேட்டகிரியில் வேணால் சேர்க்கலாமே தவிர அவர் பேரன் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி ஆனந்த் டெல்டும்டே அம்பேத்கர் பேத்தியை கல்யாணம் பண்ணதுனால தான் இந்தியாவுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னா கிடையாது. ஆனந்த் டெல்டும்டே யாரு? ஆனந்த் டெல்டும்டே ஒரு மார்க்சிய இடதுசாரிய செயற்பாட்டாளர். அந்த பார்வையிலிருந்து அம்பேத்கரையே அவர் வந்து உள்ளும் புறமுமாக முழுமையாக ஆய்வு செய்து எழுதிய நபர். அப்போ அவரை நீங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு மார்க்சிய அம்பேத்கரிய அறிஞர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அல்லது அறிஞர்னு மட்டும் சொல்லலாம், இல்லை சமூக செயற்பாட்டாளர்னு மட்டும் சொல்லலாம். அதை தாண்டி ஒன்று தேவைப்படுது. என்ன? அம்பேத்கர் பேரன். ஏன் அம்பேத்கர் பேரன்னா நாங்கள் உடனே பயிர் விட்டுருவோமா? அம்பேத்கர் பேரன் என்பதற்காக அவர் கொண்டாடப்படுகின்ற நபர் அல்ல. இந்த பாசிச காலத்தில்
அதற்கு எதிரான செயற்பாட்டாளராக அவர் இருக்கிறார், அதனால் அவர் கொண்டாடப்படுகிறார், அதனால் அவர் போற்றப்படுகிறார். அவரை வந்து அம்பேத்கர் பேரன்னு நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. இதுதான் இவருடைய அரசியல் புரிதலா அப்படின்ற கேள்வி. திருமாவர்கள் இல்லாத அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இங்கே நிறைய இடத்துல நம்ம அம்பேத்கருடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திருமாவை தான் நம்ம நிறைய இடத்துல கோடிட்டு காமிச்சிருக்கோம். ஒரு இயக்கமாக இருந்து கட்சியாக இருக்கிறப்போ ஒரு அம்பேத்கர் குறித்து ஒரு நூல் வெளியிடுறாங்க, அதில் வந்து திருமா இல்லை அப்படிங்கிறப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா? ஏன்னா அந்த கட்சியில் இருக்க ஒருத்தரே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கூட எடுத்து வச்சிருக்கான் இல்லையா? விஜய்க்கு அந்த இதில் இருக்கப்போ விசிக திருமாவுக்கு டைம் இல்லாமல் போயிருக்கும். இல்லை, அது 2 நாள் அந்த விசிக தொண்டர்களுக்கு அது தேவையில்லாத அதிர்ச்சியை கொடுக்கும். என்ன அப்படின்னா, நம்ம கட்சி துணை பொதுச் செயலாளர் நம்ம தலைவர் இல்லாமல் விஜய் வச்சு புக்கு வெளியிடுறாரு அப்படின்னா அவர் மீதான அதிருப்தி தான் அதன் மூலமாக அதிகரிக்கிறதே தவிர திருமா மீது இது எந்த விதத்திலும் திருமாவிற்கு களங்கம் சேர்ப்பது அல்ல. ஏன்னா அம்பேத்கர் குறித்து யார் யாரோ என்னென்னவோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், வெளியிடுகிறார்கள். அதெல்லாம் தாண்டி அம்பேத்கரை களத்தில் கொண்டு போய் அவர் சேர்க்கும் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். அதனால் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வந்து திருமா தவறிட்டார், விஜய்க்கு அறிவுரை சொல்லணும், அந்த மேடையில் வந்து விஜய்க்கு அறிவுரை சொல்லணுமா, இதுதான் வேலையா? ஊருக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கால் கட்டு போட்டு நீதாம்மா அவரை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வேலையா? நீ அரசியல் கட்சி தொடங்குறன்னா நீ படிச்சுட்டு வா, நீ அரசியல் கட்சி தொடங்குறன்னா நீ வேலை பார்க்கறதுக்கு தெம்போட திராணியோட வா, நீ அரசியல் கட்சி தொடங்குறன்னா உன்னுடைய தொண்டர்களையும் உன்னுடைய கேடர்ஸையும் பயிற்சி கொடுத்து வா. நான் வந்து காலங்காலமாக என்னுடைய தொண்டர்களுக்கு இங்கே வந்து களத்தில் பயிற்சி கொடுப்பேன், அவங்கள வந்து அணிதிரட்டுவேன். நான் முதலமைச்சர் ஆகணுன்ற கனவோட என்னுடைய தொண்டர்களோடு சேர்ந்து நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் முதல்வர் ஆகிறதுனா நான் அல்ல, இந்த சமூகத்திலிருந்து தலித் ஒருவர் முதலமைச்சராக வரும் நிலையை நோக்கி நகரணுன்றதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ குறுக்க வருவ, நான் என்னுடைய ஆதரவு மொத்தத்தையும் உனக்கு கொடுத்து உன் கட்சியை வளர்த்து விடணும், உன் கட்சியை வளர்த்து விட்டு நீ முதலமைச்சராகவே எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்ப. இது என்ன மாதிரியான போக்கு? விஜய் வர்றாரு அப்படின்னா அவரை படிச்சுட்டு வர சொல்லுங்க. அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுகின்ற அளவுக்கு விஜய் தகுதி பெற்று விட்டார் அப்படின்னு நம்புறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு விருது கொடுக்குறாங்க. யாரை கூப்பிட்டு கொடுக்குறாங்க? விஜயை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. விஜய் என்ன சொல்றாரு? குழந்தைங்க மனசை பிடிச்சிட்டாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது தகுந்த ஒரு சம்பவம். ஏன்னா சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரும் ஒரு நடிகர். சிவகார்த்திகேயன் பேட்டர்ன்லேயே விஜயும் வளர்ந்து இன்றைக்கு பெரிய நடிகராக இருக்கு. இவர் அவருக்கு கொடுக்குறாரு. சிவகார்த்திகேயன் விஜய்க்கு அவார்டு கொடுத்தா வாங்குவாரா? ஏன் வாங்க மாட்டாரு? ஒரு முதலாளி கொடுத்தா வாங்குறாரு, ஒரு பெரிய நடிகர் கொடுத்தா வாங்குறாரு, ஏன் சிவகார்த்திகேயன் கொடுத்தா வாங்க மாட்டாரு? பட் அந்த அனுபவம்னு இருக்குல்ல. அப்ப யாரு கொடுக்க யாரு வாங்குறதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் வெளியிட சந்துரு பெற்றுக்கொள்வாரா? இவர் வெளியிட ஆனந்த் டெல்டும்டே பெற்றுக்கொள்வாரா? ஆனந்த் டெல்டும்டேவும் சந்துரு வெளியிட இவர் பெற்றுக்கொண்டு போக வேண்டுமே தவிர இவர் வெளியிட அவர்கள் பெற்றுக்கொள்ளும் இடத்தில் அல்ல. முதல்ல அவர் வாங்கிட்டு போய் அந்த புத்தகத்தை படிக்கட்டும். திருமாவளவன் அவர்கள் மேடை மேடையாக பேசிய பல விஷயங்கள் வந்து அதில் வந்து பலரும் எழுதி தொகுத்திருப்பார். இப்போ திருமாவளவன் அவர்கள் பேச்சுக்களை கேட்டு அவர் பக்குவப்படணும் அப்படின்னா அவர் பக்குவப்பட்டு அம்பேத்கர் திடலுக்கு வந்து திருமாவளவன் அவர்களிடம் உட்கார்ந்து பாடம் கற்றுக்கொண்டு போகட்டும், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு போகட்டும். அந்த மேடைக்கு திருமாவளவன் அவர்கள் போகணுமா? விஜய்க்கு இவர் வழிகாட்டணுமா? இது என்ன நாடகம்? இது வந்து திமுக கூட்டணிக்குள்ள விசிகாவின் இடத்தை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து குயிக்தியான ஒரு நோக்கம். திமுக தொண்டர்கள் மத்தியில் விசிகாவை பற்றிய ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குவது அப்படின்றது தான். இந்த அவநம்பிக்கையை உருவாக்குவதற்கு இந்த சம்பவம் நடக்க வேண்டும் என்பது பல புரோக்கர்களின் எதிர்பார்ப்பு. அது நடக்கலை அப்படின்றது இப்போ வருத்தமாக இருக்கிறது. ஸோ அது என்னங்கிறத நம்ம இப்போ அது நடக்கலை. ஸோ இப்போ ஆனால் திருமா இல்லாமல் அந்த நூல் வெளியீட்டு நடக்குதுங்கிறப்போ விசிகா தொண்டர்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். திருமா மட்டும் இல்லை, விசிகா தொண்டர்களே இல்லாத விழாவாகத்தான் அது நடக்க போகிறது. விசிகா தலைவர் மட்டும் இல்லை, விசிகா தொண்டர்களும் இல்லாத விழா தான். ஒரு எலைட் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குமா? ஒரு ஆமாம், ஏன்னா அது அழைப்பிதழாகவே வெளியிடலை, நிகழ்ச்சி அறிவிப்பு மட்டும்தான் வெளியிடப்பட்டது. அதில் என்ன இருந்தது அப்படின்னா இவங்கெல்லாம் பேச போகிறாங்க, இவர் வெளியிடுறாரு, இவர் பெற்றுக்கொள்கிறாரு, இவ்வளோதான் இருந்தது. கீழே வந்து அனுமதி சீட்டுள்ளவர்கள் மட்டுமே நுழைய அனுமதிக்கப்படுவர் அப்படின்ற வரி வேற எழுதி வச்சுட்டாங்க. இடம் தெரியாது, நேரம் தெரியாது, வருவாங்க, வெளியிடுவாங்க, போயிடுவாங்க. ஓகே, கடைமக்கள் தொண்டலுக்காக உழைத்த ஒரு அம்பேத்கருடைய அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அனுமதி சீட்டு இலவசம் அப்படிங்கிறது. அனுமதி சீட்டு இருந்தால் உள்ள வர முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் என்ன அப்படின்னா விஜய் தான் இந்த நிகழ்ச்சி சுருங்குவதற்கு ஒரு முக்கியமான காரணம். முதலமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சிக்கு நம்ம போயிருக்கிறோம், கவர் பண்ணுறதுக்கு போயிருக்கிறோம், பார்வையிடுவதற்கு போயிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளிலே வந்து இவ்வளவு கெடுபிடிலாம் இருக்காது. முதல்வர் உள்ள வரும் அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் செக்யூரிட்டி டைட் பண்ணுவாங்க. முதலமைச்சர் வர்றாருன்றதுனால நம்மளுடைய பேகு லக்கேஜஸை செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. மற்றபடி எல்லாருக்கும் அனுமதி உண்டு, எல்லோரும் உள்ளே போகலாம் வரலாம்.
அதில் எந்த இதுவும் கிடையாது. மேடைக்கு அனுமதிக்க மாட்டாங்க, ஆமா. அவ்வளவுதான். விழா முடிந்ததற்கு பிறகு அவர் வெளியே போனதற்கு பிறகு நம்ம வெளியேற அனுமதிக்கணும். விஜய் வந்து அதையெல்லாம் தாண்டின இடத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 கோடி வாக்காளர்கள், 5 கோடி வாக்காளர்கள் வந்து தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? என்ன இந்த வாக்காளர் முகாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் விசிக இது தாவேக கேடர்ஸ் உட்காந்துருக்குறாங்க. 5 கோடி வாக்காளர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைச்சிட்டாங்க விஜய்கிட்ட. ஓகே, நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும், நீங்கள் அப்படி போய் இந்த மொத்தமாக கொண்டு சிட்டிசன் படத்தில் எப்படி வந்து இதை கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லையா, ரேஷன் கார்டு, அந்த மாதிரி இதை மொத்தமாக நீங்கள் 5 கோடி அட்டையும் கொண்டு போய் நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு தமிழ்நாட்டை நீங்கள் சார்ஜ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒப்படைச்சிட்டாங்க. அதனால வந்து அவர் நிறைய வரலாற்று சம்பவங்கள் நடக்குது. அவர் ரொம்ப பெரிய ஒரு வரலாறை படைக்க போறாரு அந்த மேடையில். அந்த 5 கோடி வாக்காளர் அடையாள அட்டையும் அப்படி குவான் சாங் பார்த்துருக்கீங்களா, அப்படி பெருசாக ஒரு மூட்டையை கட்டிட்டு வருவார். அந்த மாதிரி அவர் கட்டிட்டு வந்து அந்த மேடையில் நிற்பார். அதனால 5 கோடி அடையாள அட்டையை தூக்கிட்டு வர்ற ஒருத்தர் எல்லாரும் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர் ஒரு தனியான அறையில தான் இருப்பார். இது விஜயோட கேரவனில் வச்சே வெளியிட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கு இதுக்கு ஒரு விழா, எதுக்கு இதுக்கு ஒரு கூட்டம், எதுக்கு இதுக்கு ஒரு அழைப்பு இதில் போட்டுக்கிட்டு விஜய் கேரவனில் போய் நீங்கள் வெளியிட விஜய் பெற்றுக்கொள்ள, அது விஜய் வெளியிட இவர் பெற்றுக்கொள்ள முடிக்க வேண்டியதானே. சொல்ல போனால் இதுவும் ஒரு கேரவன் விழா மாதிரி தான் நடக்குது. ஓகே, ஸோ அதான் ஒரு எலைட் ஃபங்க்ஷனாக இது மாறிடும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி.